ஹாய் ஹலோ குட்டீஸ், எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கசின் அப்சஸ்ட் ஆன் மீயோட பார்ட் 4 தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எதுலேருந்து ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது வயனும் ஒன்றுமே புரியாமல் ரொம்ப பயத்தில் அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு போவா. அப்பன்னு பார்த்து டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, பயந்துட்டே பார்க்குறா. அண்ட் அது வேறு யாரும் இல்லை, சர்ப்ரைஸ்! ஹைடி 12 மணிக்கு வர முடியல, அதான் இப்போ சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு மினி, லீனா அப்புறம் காயும் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே வயனோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இதெல்லாம் வயன் பார்த்துட்டு ஆடி போய் நிற்கிறா. ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இவன் இப்படி இப்போயே அஞ்சாமல் நிற்கிறத பார்த்துட்டு மினி தான், என்ன மச்சான் பயந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஷோ நீங்கள் தானா? சொல்லிட்டு வர மாட்டிங்களா? டைம் என்ன ஆகுது, இப்போ வரீங்க அப்படின்னு கேட்கும். என்னடி இதுக்கெல்லாமா டைம் பார்ப்பாங்க, நீ வேற போ. சரி ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே புரியாமல் ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே உள்ளதாக போவாங்க. அப்போது ஒயின் மட்டும் பின்னாடி திரும்பி அந்த டோரை தான் நோட்டீஸ் பண்ணுறா. ஹே, நான் டோரை லாக்கில் தானே வச்சுருந்தேன். இல்லடி ஒயினா, அது ஓப்பனில் தான் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒயின் 1 செகண்ட் கன்ஃபியூஸ்டாக யோசிக்கிறா. இல்லை, நான் லாக் பண்ணி தானே வச்சேன், அது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் முழிக்கும். அண்ட் அப்போ லீனா அது ஏதோ கிடக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூப்பிட்டு போயிருப்பா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது மிட்நைட் 12 o'clock அப்போது எனக்கு கேக் கட்டிங்லாம் முடியுது. அண்ட் எல்லாருமே அவங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுது. இப்போது எல்லாருமே வெளில தான் வாசலில் நிற்கிறாங்க. பாய் வாய்னா, நாளைக்கு காலையில் சின்ன ஒரு வேலை, அதான் இப்போ சீக்கிரமாக போக வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல மினி, நீ இப்போ இவ்வளோ பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஒயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லவும், அதுக்கு காய் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு, நாளைக்கு ட்ரீட் வச்சிரு, ஓகே மறக்காது அப்படின்னு சொல்லவும், இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரேண்டமாக பேசிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அந்த ஃப்ளோரில் இருக்க லிஃப்ட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. ஒயினும் அவள் வீட்டாண்டு நின்றுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே டாட்டா காமிச்சிட்டு அப்படியே அந்த எலிவேட்டரில் ஏறிடுவாங்க. ஸோ ஒயினும் உள்ளே போகலான்ட்டு இப்போ திரும்புவா. அண்ட் சடனாக எங்கேருந்து சில்லுன்னு ஒரு காற்றடிக்குது அவளுக்கு. அவளோட உடம்பே ரொம்ப ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. திடீர்னுட்டு அந்த ஒரு செகண்ட் ஒயினுக்கு சில விஷயம்லாம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போது ஜங்குக்கு அவளை டீப்பாக கிஸ் பண்ணிட்டே நீ செத்தடி அப்படின்னு சொன்னது. அண்ட் ஜங்குக்கு அவளை என்னென்னலாம் பண்ணா அப்படிலாம் அவளுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு போகுது. 1 செகண்ட் அவள் அப்படியே பிளாங்காக நின்றுடுறா. அண்ட் திடீர்னு ரியாலிட்டி ஹிட் ஆகி சுற்றி முற்றி பார்க்குறா. ரொம்ப திரும்பி நர்வஸாக பார்த்துட்டு ஸோ சரியில்லை அப்படின்ட்டு உள்ளே போயிடுறா. ஸோ அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. உள்ளே போய் டோரை நல்லா லாக் பண்ணிட்டோன்ட்டு நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ உள்ளே தான் போவா. இப்போது ஹாலில் போய் உட்கார்றா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு இப்போ அவள் பக்கத்துலேயே இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. இப்போது அவனை பற்றியே ஞாபகமாக இருக்குது. அவன் எனக்கு அப்படி என்ன தான் பண்ணி தொலைச்சானோ, என் லைஃப்பில் அவன் வந்ததுலேருந்து என்னால் முடியல. ஒவ்வொரு நாள் நைட்டும் கனவுல என்னை தேடி வர மாதிரி ஒரு ஃபீல். இன்னொன்று வேணா, இந்த தாட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே நீ இக்னோர் பண்ணிவிடு அப்படின்ட்டு அவளுக்கு அவளே சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ எல்லாத்தையும் மறக்கணுன்ட்டு சரி சும்மா ரேண்டமாக டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவி தான் ஆன் பண்ணுவா. அண்ட் அதில் ஏதோ ஒரு நியூஸ் ஓடுது. அதை பார்த்த எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. செகண்ட் எதுவுமே புரியாமல் பிளாங்கடாக டிவியே தான் பார்த்துட்டு இருக்கா. அதில் என்ன ஆகும்னா, ஜங்குக்கோட மாமும் டேடும் திடீர்னு நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இப்போது உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது தான் வருது. இதை ஒயின் பார்த்துட்டு அவளால் பேசவே முடியல. இப்படியே தொப்புன்னு ஃப்ளோரில் உட்காந்துடுறா. இப்போ அவளோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அது ஒயின் ஒன்றுமே புரியாமல் எடுத்து பார்க்குறா. ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோட பதட்டத்தோட. அண்ட் இதுக்கெல்லாம் அவன் காரணமாக இருப்பானோ அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சுட்டே அந்த ஃபோனை தான் பார்க்குறா. இப்போ ஒயின் அந்த ஃபோனை எடுத்து ஹலோ யார் அப்படின்னு கேட்கும். நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்.
நியூஸை பார்த்தியா? அங்கிள் அங்கிள் என்னாச்சு? அப்பா அம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க நியூஸில். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? சரி சரி வான், பதட்டப்படாத வான். எங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. அண்ட் இது நார்மலாக நடந்த ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியல. தூங்கிட்டு இருந்தவங்க எப்படி திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்? என்னால் இதை நம்ப முடியல வான். விசாரித்து பார்த்ததில் யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஏதோ கொலை முயற்சி நடந்ததாக சொல்கிறாங்க. அப்பா அம்மாவும் கோமா ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிள் என்ன சொல்கிறீங்க? யார் அவங்களுக்கு இப்பெல்லாம் பண்ண போகிறா? என்ன அங்கிள் என்னமோ பேசுகிறீங்க? இல்லை வான், நான் சொல்கிறது கேளு. நீ ரொம்ப பேனிக் ஆகாத. நீ நாளைக்குள்ளே கொரியாவுக்கு வர பாரு, ஓகே? அண்ட் இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், சீக்கிரம் வந்துடுவேன், ஓகே? அப்படின்ட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுவார். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஃபோனை அப்படியே கீழே போட்டிருப்பா. அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து ஒரு மாதிரி அழுகிறா. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் கிடையாது, எதிர்ச்சியாக நடக்கிற விஷயம் கிடையாது. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்போது மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது. வாயின் இப்போ காலை தான் எடுக்கிறா. ஹலோ சொல்லு காய் அப்படின்ட்டு சொல்லவும், மினி உன் வீட்டுக்கு வந்தாளா? இல்லை அவள் வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை எங்கள் கூட தான் இருந்தா, பட் திடீர்னுட்டுக்கான ஃபோன் வர கீழே விழுந்திருக்கு. அவள் பர்ஸ் வாலெட்லாம் ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் நாங்கள் போயிட்டு வந்தோம். திடீர்னுட்டு எங்கே போனானே தெரியல. என்ன சொல்கிற? அவள் இங்கே வரலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை தெரியல வான். இரு, நான் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். காய், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்களா? தோ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, அவள் வந்துடுவா, நீங்கள் போங்க. மேபி அவள் எங்கள் கூட வந்துட்டு இருக்கலாம். என்ன சொல்கிறவான்? காய், தயவு செஞ்சு இப்போ எதுவும் கேட்காத. இப்போதைக்கு நீ சேஃபாக வீட்டுக்கு போ. இல்லைனாவே போக சொல்லு, ஓகே? அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போது இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது இதுக்கெல்லாம் ஜங்குக் தான் காரணமோ அப்படின்ட்டு. என்ன பேசுறதுனே தெரியாமல் ஏதோ பலமாக யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது திடீர்னுட்டு டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. இவளும் யாராவதுன்னு பார்க்கச்ச உள்ளே யாரோ வராங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, ஜங்குக் என்ட்ரி தான். அவனும் மாசா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தீமில் மாஃபியா மாதிரி வந்துட்டு இருக்கான். எனக்கு பேசவே முடியல, அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. அவள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தியேஸ் ஃபார்ம் ஆகி நிற்குது. அவளுக்கு என்ன பேசுறதே தெரியல. ஜங்குக் தான், நானே தான். வெல்கம் பேக் டு ஹெல் ஒன் அப்படின்ட்டு ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே வரான். பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் வருவாங்க. அண்ட் ஜங்குக் இப்போ ஒன்னை அப் டு பாட்டம் பார்க்குறான். அப்படியே அவன் கண் ரோல் ஆகி பின்னாடி இருக்கவன் பாடி கார்ட்ஸை தான் பார்க்குறான். அவங்கெல்லாம் வெளில போயிடுறாங்க, டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. இப்போது ஒன்தான் அழுதுகிட்டே, இதுக்கு இங்கே வந்த, இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்பா அம்மாவை அப்படி பண்ணது நீ தானே, ஒத்துக்கோ, நீ தானே அப்படி பண்ண அப்படின்ட்டு அவளும் கேட்குறா. அதுக்கு ஜங்குக், ஆமாம் நானே தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறான். மினி மினி நீ அவளுக்கு வச்சிருக்க அப்படின்ட்டு கேட்கும். நானே தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவனும் நக்கலாக சிரிச்சிட்டே சொல்கிறான். இப்போ டே ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி கேட்குறா. நீ பண்ணதை விட என்ன பண்ணிட்டேன் உனக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கும் நக்கலாக சொல்கிறான். ஹேய், நீ பண்ணது பாவம்டா, நீ பண்ணதெல்லாம் இல்லீகலான விஷயம். நீ பண்ணதெல்லாம் கரெக்டா, அதுக்குன்னு சரியாக தானேடா பண்ண. இப்போ அதுக்குன்னு நான் தானே ஒன்று பண்ணேன், நீ என்ன தானே ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்.
என்னை கொன்று கூட போட்டிருக்கலாமே. ஏன் மீனி அவனுக்கு என்ன பண்ணா? அதை கூட வீடு அப்பா அம்மா அவனுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா கோமானி எதேதோ சொல்கிறாங்களே. என்ன இப்படி பண்ண? டேய், அவங்க உன் அப்பா அம்மாடா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மிஸ்ஸியே இல்லையா? சொல்லு அப்படின்ட்டு காலர் பிடிச்சி கொடுக்கி கேட்குறா. ஜங்குக்கு வந்து அதுக்கு ஒயினை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்லாப் பண்ணியிருப்பான். ஒயின் அப்படியே தொப்புன்னு ஃப்ளோரில் விழுந்திருப்பா. ஏய் எந்திர்றி அப்படின்ட்டு அவனும் சொல்லவும் ஒயின் வந்து அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். எந்திர்றி அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி நிற்க வைக்கிறான். என்ன சொன்னேன்? ஏன் அப்பா அம்மாவா? அவங்க என்ன என் அப்பா அம்மா மாதிரியா நடந்துக்கிட்டாங்க? பெத்த புள்ளியை தூக்கி ஜெயிலில் வைக்கிறான். அதுக்கு தான் அப்படி பண்ணேன். இருந்தாலும் பண்ணது தப்பு தானே ஜங்கு. எனக்கு அது அவங்க என் அப்பா அம்மா இருக்கிறதுனால தான் இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க. என்ன ஒன்று கோமாவில் இருக்காங்க. அவங்க அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் நானே மொத்தத்தையும் முடிச்சு விட்ருவேன். நானா கொன்னேன்? என் ஆளுங்க தானே கொண்டானுங்க அப்படின்ட்டு அவனும் எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. ஒயின் இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்கு சரி விடு, எதுக்கு இப்படி பண்ண? ரிவெஞ்ச் கேவலமாக இருக்குடா. நீ என்ன தானே பண்ணியிருக்கணும்? நான் ஒன்று தானே பண்ணேன். நான் ஒன்று தானே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தேன். நீ அதுக்கு பதிலாக என்ன ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமே. சரி ஓகே, மினி எங்க? மினி என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்கவும், மினியா குடோனில் இருக்கா, அப்படியே மயக்கத்தில் அப்படியே 2-3 பாடி கார்ட்ஸ் அப்படின்ட்டு அவனும் சொல்லவும், மயக்கத்துலையா? அவளுக்கு கட்டி போட்டு வச்சுருக்கியா? ஆமாம், கட்டி போட்டு தான் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கும் வேணும்கிட்ட இருந்து. என்ன ஜங்குக்கு வேணும் உனக்கு? இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? உன் கூட ஒரு 3 நாள் தான்டா இருந்திருக்கேன். அதுக்கே எல்லாம் முடியல. ப்ளீஸ் என்னை விட்டு போயிரு. என்ன வேணும் அப்படின்ட்டு அவளும் ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறா. இப்போ அதுக்கு ஜங்கு, எனக்கு என்ன வேணுமா ஒயின்? எனக்கு நீ தான் வேணும் ஒயின். டெம்ப்ரவரியாக இல்லை, பர்மனண்ட்டாக என்னோட ஒய்ஃபாக காலம் முழுக்க என் கூடவே சர்வே பண்ணும். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன்டி. ஆனால் உன் கூட இருந்த அந்த ஒரு நைட் ஐ ஃபீல் ஸோ குட். எனக்கு அது திரும்ப திரும்ப வேணும். சும்மா போய் போகல வேணாம், எப்பயுமே வேணும். ஓகே, அதனால நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே அப்படின்ட்டு சொல்கிறான். நோ நோ நோ, பண்ணிக்கணும் இல்லை, பண்ணுற, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ஒயின் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஒயின் இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன கல்யாணமா? என்னால் முடியாது. உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்காதுடா. பார்க்கவே அருவருப்பாக இருக்கு. நீ சொன்ன பற்றி அந்த ஒரு நைட், அது ஏண்டா வந்துச்சுன்னு இருக்குடா. ஒவ்வொரு நாளும் என் பாடியை பார்க்கும்போது நீ தொட்டதை நினச்சி அருவருப்பாக ஃபீல் பண்ணுவேண்டா அப்படின்ட்டு சொல்ல உடனே வாயினோட நெக்கை ஜங்குக்கு பிடிச்சிட்டு, அருவருப்பாக ஃபீல் பண்ணியா? ஏய் அப்படின்ட்டு கேட்கும். ஆமாம், நான் அருவருப்பாக தான் ஃபீல் பண்ணேன். ஒன்று என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அவனும் சொல்கிறா. அதுக்கு ஜங்கு, ஓ அப்போது சரி ஓகே, பண்ண மாட்டேன். என்ன உன்னை பண்ணுறதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஒயின். நான் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிறேன்னா நீ கோஆப்ரேட் பண்ணி நிற்கணும்ல, அதுக்கு தான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்ருக்கேன். சரி விடு. ஃப்ரெண்டு மினி இருக்கால, யாருங்க கேட்டாங்க, ரொம்ப நல்லா பொண்ணாமா, பாடி ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்கான். என்ன சொல்கிற? என் ஆளுங்க வந்து விட்டால் மேய்ஞ்சிருவானுங்க. உனக்கு ஓகேவா?
அப்புறம் நீ நான் கூட வந்து பெத்த பாசம்லாம் எனக்கு இல்லை. சும்மா ஒரு 2-3 வருஷம் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்திருக்கேன் நீ. அதுக்கே வந்து என்னவோ அவங்க தான் தாம் தூம்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. சரி ஓகே, நீ அப்படியே வச்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அவங்க உயிர் என் கையால் போயிடும். அப்புறம் மினியோட லைஃப்பும் மொத்தமாக போயிடும். கடைசியில் கொன்றுவானுங்க. அவங்க கொல்லவே இல்லைனாலும் யாழுங்க பண்ணுற ஃபோர்ஸில் வந்து அவளே தானா செத்துருவா. பார்க்க நல்ல பொண்ணா தெரியுறா, அவளுக்கு போய் இப்படி பண்ணுறியோ நீ அப்படின்ட்டு எதுவுமே இல்லாமல் ஜங்குக்கு வந்து நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஜங்குக்கை ஸ்லாப் பண்ணலான்னு வரும்போது ஜங்குக்கு உடனே தடுத்து கையை பிடிச்சிடுறான். ஓ, இந்த ஒரு கை இருக்கவும் தானே சும்மா என் மேலே கை வாங்குற அப்படின்ட்டு அப்படியே அந்த கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான். ஜங்கு வலிக்குது, ஜங்கு விடு அப்படின்ட்டு அவள் கத்திட்டு இருக்கா. இனிமேல் தூக்குவியா அவன், இனிமேல் தூக்குவியா? நான் மாட்டேன் விடு, அடிக்க மாட்டேன் விடுடும் அப்படின்னு சொல்லவும் ஜங்கு விட்டுடுறான். அந்த பயம் இருக்கட்டும், சும்மா இனிமேல் மேலே கையில் வாங்கக்கூடாது, அப்புறம் உனக்கு தான் சேதாரம் அப்படின்ட்டு அவனை சொல்கிறான். பாரு ஜங்கு, எனக்கு என்னால் முடியாது, இதுக்கு நீ எனக்கு கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு வேணாமே, என்னால் உன் கூட வாழ முடியாது. அப்படியா? ஓகே வான், உங்கள் அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு தான் இறுதி சடங்குன்னு நினச்சிக்கோ. அண்ட் உன் ஃப்ரெண்டு மினி இருக்காளே, பாவனால பொண்ணு, இந்த வயசுலேயே வாழ்க்கை போகுது. அவளுக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் இறுதி சடங்காயிரும். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ மட்டும்தான் காரணம், நான் கிடையாது அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஜங்கு பாவம் ஜங்கு, வெற்ற ஜங்கு, ஏன் இல்லைன்னு பாடாப்படுத்துற? மினி எனக்கு என்ன பண்ண? அந்த பொண்ணு எதுவும் பண்ணல, நீ தான் எனக்கு பல்லாமல் பண்ணிட்ட. ஆனால் அவனை சொல்லவா, நீ பண்ணி எனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைவா? அது நினச்சாதான் எனக்கு சிரிப்பாக வருது. நீ கூட யோசிச்சிருப்பே, என்னடா இது 3 நாள்னு சொன்னாங்க, எப்படி 2 நாள்லேயே வெளில வந்துட்டான், இல்லை 1 நாள்லேயே வெளில வந்துட்டான், இன்னும் மிச்சம் 2 நாள் எங்கே போச்சுன்னு இதெல்லாம் யோசிச்சுட்ருப்பே தெரியும். ஆனால் இந்த 1 வருஷமாக ஜெயிலில் இருந்தது நான் கிடையாது, என்னோட டூப்பு. எனக்கு சிரிப்பாக வருதுவான். ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னால் என்ன இன்னுமே பிடுங்க முடியாது, நீ பிடுங்கினதும் கிடையாது. பேருக்கு தான் அன்றைக்கி போலீஸ் வந்து என்ன பிடிச்சிட்டு போனானுங்க, ஆனால் அது நானே கிடையாது. ஃபஸ்ட்டு ஜெயில் வரைக்கும் நான் தான் இருந்தேன். தண்டனை அனுபவிச்சதுலாம் வேற ஒருத்தன், அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு பதிலாக இன்னொருத்தன் போய் ஜெயிலில் வந்து இருந்தான். பட் நான் அது வரைக்கும் எங்கே திரும்ப இருந்தேன், இதே ஊரில். நீ தானே இப்போ பார்க்குற, நான் அவனை அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி அதெல்லாம் விடுவான். அவனுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஒன்று, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது. மேபி நீ எனக்கு பண்ணலைனா, இல்லை நீ பண்ணலைனா நான் உன் ஃப்ரெண்ட் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிறேன். அண்ட் 2வது உங்கள் அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா இறந்துருவாங்க. இல்லை நான் கொன்னுடுவேன். சரி சொல்லுவேன், இது 2த்துல உனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் வான்னு கேட்டுட்டு அவளுக்கு எதுவுமே பேச முடியல, கண்ணிலேருந்து தேஸ் வந்துட்டே இருக்கு. ஜங்கு என்ன விட்டு ஜங்கு ப்ளீஸ், என்ன வேணாலும் பண்ணுறேன், பட் இந்த கல்யாணம் மட்டும் அதுதான் எனக்கு வேணும். நான் சொன்னதான் வேணா சாம்பிள் பார்க்குறியா அப்படின்ட்டு கேட்கும். என்னது அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறதுக்குள்ளேயே ஒயினோட நெக்லேயே ஜங்குக்கு வந்து அடிச்சிடுறான். ஒயின் அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. 1 செகண்ட், ஃப்ராக்ஷன் செகண்டில் நடந்துகிட்ருக்கோம் இது. அவளால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அண்ட் வந்து இப்போ ஒயினை தான் காட்டுறாங்க. அவள் ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்கா. அந்த பேஸ்மெண்ட்டு ரொம்ப டார்க் வைப்பில் இருக்குது. அங்கே
ஒயனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ தான் ஒயன் கண்ணு முழிக்கிறா. அவள் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா நம்ம எங்கே இருக்கோம், அப்புறம் நம்ம கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்களேன்ட்டு. அவளுக்கு அவ்வளோ பயமாகுது. லாஸ்ட் டைம் ஜங்குக் வந்து அவனோட ரூமில் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வந்து அவ்வளோ அழுக வருது. ஜங்குக் வெற்று ப்ளீஸ் எங்கே இருக்க வீடு அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் ஜங்குக் உள்ளே வரான். ஜங்குக்கை பார்த்தோன்னே என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, நான் விடு, உனக்கு என்ன வேணும் ப்ளீஸ் விட்டு அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஜங்குக் அதெல்லாம் காதலே வாங்கிக்காம சும்மா அழக்கூடாது மேபி பிகாஸ் இப்போ நான் உனக்கு ஒன்று காட்டவா அப்படின்ட்டு அவளோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு அண்ட் வந்து இப்போ அவளை அப்படியே எந்திரிக்க வைக்கிறா. வேணும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. இப்போது ஜங்குக் தான் அவளை இன்னொரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு ஒயின் வந்து அந்த ரூமை சுற்றி முற்றி பார்க்குறா. அந்த ரூமில் ஒரு பெரிய மிரர் இருக்குது. மிரருக்கு அந்த ஆப்போசிட்டில் மினியை தான் கட்டி போட்டு வச்சுருக்கான் ஜங்குக். அவளை சுற்றி 2-3 பசங்க நிற்கிறாங்க. மினி அப்படின்ட்டு அதை பார்த்து அடுத்த செகண்டு ஒயின் ஓடி போவா. வந்து மினியை கூப்பிடுவா. பட் மினி வந்து ஒரு மயக்கத்தில் இருப்பா. அப்படியே அவளும் கண்ணை முழிச்சு பார்ப்பா. பட் அவளுக்கு ஒயின் தெரிய மாட்டா. பிகாஸ் வந்து அங்கே அவளுக்கு ஒரு மிரராக தான் தெரியும். ஒயின் வந்து இந்த ஆப்போசிட்டில் பார்க்கும்போது தான் மினி தெரியவா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது மினிக்கு வந்து ஒன்றுமே புரியல. 2-3 பேர் சுற்றி நிற்கிறாங்க. அவள் வாயிலெலாம் பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போது மினிக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. அதை ஒயின் பார்த்துட்டு ஜங்குக் ஜங்குக் என்னது, அது என்ன இன்ஜெக்ஷன், அது அவளுக்கு ஏன் போட போகிறீங்க அது அது அப்படின்ட்டு ஜங்குக்கை பிடிச்சி கேட்குறா. ஜங்குக் வந்து அதுவா, அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அடுத்த 3 நாளைக்கு எந்திரிச்சிக்கவே மாட்டாங்க. அவளை சுற்றி என்ன நடந்தாலும் தெரியாது ஒயின். ஏன் அவளை யாராச்சும் மேட்ரு பண்ணால் கூட அவளுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஜங்குக் சிரிக்கிறான். இதெல்லாம் ஒயின் கேட்டுட்டு அவளுக்கு அப்படியே என்ன பேசுறதுனே தெரியல. ஜங்குக் அவளை விட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்தல அக்செப்ட் பண்ணுவான், நான் அவளை விட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் சொல்கிறான். ஒயினும் என்ன பேசுறதுனே தெரியாமல் மினியை பார்த்துட்டு சரி ஜங்குக் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ மினியை பார்த்துட்டே அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே சொல்கிறா. ஓகே அப்படின்ட்டு ஒரு சொடக்கு தான் போடுறான். அங்கே இருக்க சில பேர்லாம் வந்திருப்பானுங்க, நிறுத்த சொல்லு அப்படின்ட்டு அவனை போயிட்டு இருந்திருப்பான். இப்போ மினி இன்ஜெக்ஷன் போகிறத நிறுத்திட்டு இருப்பாங்க. மினியை கொண்டு போய் வீட்டிலே விட்டுருவல்ல அப்படின்னு இப்போ ஜங்குக் நடந்துகிட்டே போவான். அவகிட்டே இப்படி கேட்கவும் விட்டுருவான் அப்படின்ட்டு அவனை சொல்கிறான். அப்பா அம்மா என்ன சொல்கிற புரியல, ஒன்றும் பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்ட்டு அவனை சொல்கிறான். ஜங்குக் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு கேட்கச்சு. ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். அப்படியே திரும்பி ஒயனை தான் பார்க்குறான். ரிவெஞ்ச் ஒயன், ரிவெஞ்ச் மேரேஜ் அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு அவன் பாட்டு போகிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஹார்ட் பீட்டே ரேஸ் ஆகுது. அவ்வளோ பயமாக இருக்குது. இப்படி நிற்கிறத பார்த்துட்டு சீக்கிரம் வா அப்படின்ட்டு அவனும் போகிறான். இதுதான் என்னோட ஃபேட்டா, நான் இவன் கூட தான் இருக்கணுமா, என்ன அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் எதுவுமே பேச முடியாமல் அவனும் பின்னாடியே போகிறான். ஸோ இப்படி டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஜங்குக்கும் இவனை தான் காட்டுறாங்க மணமேடையில். இப்போது அவங்களுக்கு மேரேஜ் தான் ஆகிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது ஜங்குக்கும் தாலி கட்டிகிட்டே சொல்கிறான், வெல்கம் டு தி ஹெல் ஒன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜங்குக் கிட்டே இருக்கும் போது அவ்வளோ பேட் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறா. இப்படிலாம் சொல்கிறத கேட்டு ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்டே இருக்குது.
ஃபீல் பண்ணதும் பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். எப்படியாச்சும் இவங்கிட்ட நான் தப்பிச்சு ஆகணும். கண்காணாத இடத்துக்கு போயிடணும். யாருக்குமே நான் இருக்கிறது தெரியக்கூடாது. இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிடணும். இவன் கூடலாம் நான் இருக்க மாட்டேன். ஸோ இதோட தாண்டா இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பை அம்மீஸ்.